தியானம் 13. ஆத்தும நேசரின் கை, முதலாம் பங்கு. வேத பகுதிகள். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதைக் கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-13 வசனங்கள். போதனை. இயேசுவின் திருக்கரத்தின் மகத்துவங்களை காட்டும் பல குறிப்புகள் புதிய ஏற்பாட்டில் அடங்கியிருக்கின்றன. அவைகள் எல்லாவற்றையும் ஒரே மொத்தமாய் ஆராயாமல் 5 பாகமாக்கி ஆராய்வோமாக. பாலிய இயேசுவின் கையை பற்றி யாதொரு குறிப்பும் சுவிசேஷத்தில் இல்லை. அதற்காக விசனப்பட வேண்டியதுதான். என்றாலும் இயேசு தமது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்றும், இயேசுவை இவன் தச்சனல்லவா என்றும் பலர் சொல்லியிருப்பதாலும், அவர் சிறு பிராயம் முதல் தச்சு வேலைக்குரிய பல வகைகளிலும் தமது திருக்கரங்களை பிரயோகித்தார் என்று சொல்ல தடையில்லை. அவர் லோக குருவாய் வெளிப்பட வேண்டிய காலம் வந்தது முதல் அவர் கரம் வேறு வேலைக்கு திரும்பிவிட்டது. மேலே காட்டிய வசனங்கள் இயேசுவின் கையை பற்றிய 4 குறிப்புகளை வெளிப்படுத்துகின்றன. முதலாவது, ஆத்தும நேசரின் கை குஷ்டரோகி குணமாகும் தைலமாயிருந்தது. இயேசு குஷ்டரோகியை தொட்ட உடனே அந்த ரோகம் குணமாயிற்று என்று அறிகிறோம். இரண்டாவதாக, ஆத்தும நேசரின் கை காய்ச்சலை தீர்க்கும் மருந்தாயும் இருந்தது. இதை பேதுருவின் மாமியின் விஷயத்தில் அறிந்து கொள்ளுகிறோம். மூன்றாவதாக, அவருடைய கரம் குருட்டு கண்களை திறக்கும் கருவியாயும் இருந்தது. கிறிஸ்துவின் ஜீவிய காலத்தில் 4 குருடர் அவருடைய திருக்கரம் பட்டதால் குணமடைந்ததை காண்கிறோம். அவருடைய கரம் கோணலை நேராக்குகிறதாயும் இருந்தது. பிசாசின் ஏவுதலினால் 18 வருஷமாய் எவ்வளவும் நிமிரக்கூடாத முதுகின் வளைவு கிறிஸ்துவின் கை பட்டவுடன் நிமிர்ந்துவிட்டது என்று அறிகிறோம். இன்னும் கிறிஸ்துவின் கை மகத்துவங்களை பின்னாலே காட்டுவோம். தியானிப்போமா? ஆத்துமாவே, நீ உன் கண்களை ஏறெடுத்து கிறிஸ்து இயேசுவின் திருக்கரங்களை நோக்கி தியானி. இரட்சகர் தோமாவை பார்த்து, என் கைகளை பார் என்று நீட்டி காட்டினது போல இந்நிமிஷத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் நின்று கொண்டு என் ஆத்துமாவின் தியானத்துக்கு தமது கைகளை நீட்டித் தருகிறார். அவர் சுகம் உள்ளவர்களுக்கு அல்ல, பிணியாளிகளுக்கு உதவியாக தமது கையை நீட்டுகிறார். பாவ குஷ்டத்தால் நிறைந்த என் ஆத்துமா இன்னும் எத்தனை வருடம்தான் அவதிப்பட வேண்டும்? அநேக வருடமாய் நடைப்பினம் போலிருந்த சரீர குஷ்டரோகியும் அவர் கரம் தொட்டது. இரட்சக தொட்டது முதல் வியாதியும் இல்லை. அதுவுமன்றி எவ்வளவோ பாக்கியம் தொடர்ந்து வந்தது. என் குஷ்டரோகம் அவராலே நீங்கும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். நீர் என் ஆத்துமாவை தொடவும் வேண்டியதில்லை. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று உமது திரு உள்ளத்தில் நினைத்தால் போதும். அது என்னை தொட்டது போலத்தான். இப்பொழுது நான் குஷ்டரோகியாய் இருப்பதினால் உம்மை சேராதவனும் உமது மோட்சலோக காணியாட்சிக்கு புறம்பானவனும் பாவ மன்னிப்பின் சந்தோஷங்களை இழந்தவனும் பசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட்டு பிரிந்தவனுமாயிருக்கிறேன். பழைய குஷ்டரோகியைப் போல நான் வந்து உமது பாதத்தில் விழுகிறேன்.
அடியானுக்கு இரங்கும் இரங்கும். ஆ, என் இரட்சகர் இம்மட்டும் எனக்கு மடக்கி கொண்டிருந்த கைகளை என் ஆத்துமாவுக்கு நேராக நீட்டுகிறார். இதோ என்னை தொடுகிறார், அதை உணர்கிறேன். இனி எனக்கென்ன குறைச்சல்? இனி நான் பரிசுத்த நகரத்துக்குள் போவேன், அங்குள்ளவர்களோடு சகவாசம் செய்வேன். இனி நான் என் உதடுகளை மூடிக்கொண்டு அசுத்தன் அசுத்தன் என்று கத்தமாட்டேன். மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு என்னை தமது ஜனக்கூட்டத்துக்கு தகுதி உடையவன் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார். தியானிப்போமா? ஆத்துமாவே, பாவ குஷ்டரோகத்துக்கு மாத்திரமல்ல, ஆத்துமாவின் காய்ச்சலாகிய சிற்றின்பங்களுக்கும் இயேசுவின் கரத்தில் மருந்துண்டு. இருதய குருட்டாட்டத்துக்கும் மருந்துண்டு, இருதய கோணலுக்கும் மருந்துண்டு. ஆகையால் நீ ஏன் உன் வாலிப பிராயம் முதல் வருடங்களாய் விடாசுரமுடையவனாய் மெலிந்து போக வேண்டும்? இயேசுவண்டை வா. நீ பிறந்த நாள் முதல் ஏன் குருடனாய் திரிய வேண்டும்? இதோ நசரனாகிய இயேசு கடந்து போகிறார். உன் குருட்டாட்டம் அவருக்கு தெரிந்திருந்தும் நீ கூப்பிடட்டும் என்று அவர் பாராதவர் போல் போகிறார். இது நல்ல சமயம், கூப்பிடு. அவர் திரும்ப மட்டும் கூப்பிடு. தூர போய்விட்டாரென்று எண்ணாதே. உன் குருட்டு கண்ணுக்கு அப்படி தோன்றுகிறது போல் இருக்கிறது. அவர் கிட்ட நிற்கிறார், கூப்பிடு. அவர் ஒரு நோயாளியையும் ஏமாந்து போக செய்ததில்லை. நசரனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும். நசரனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும். என் இருதய குருட்டாட்டத்தை நீக்கியருளும் என்று ஆத்துமா கூப்பாடு போடுகிறது. ஆத்துமாவே, உனக்கு எத்தனை வியாதியப்பா! குஷ்டரோகம், சிற்றின்ப காய்ச்சல், குருட்டுத்தனம் இவற்றோடு போயிட்டா? கூணனாயும் இருக்கிறாயே. உன்னை போல நிர்பந்த ஸ்திதியுடைய ஒரு ஜந்துவை காட்டுவாயா? காட்ட மாட்டாய். கோணாத ஆத்துமாவை கண்டதே இல்லை. இருதயமானது தெருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதன் நினைவெல்லாம் நித்தமும் பொல்லாததென்று சத்திய வேதம் சொல்வது சத்தியமே, சத்தியமே. ஆத்துமாவே, உன் இருதய கூன் நிமிர்ந்து நீதியின் சூரியனை கண்ணோக்கி அதன் மாட்சிமைகளை அனுபவிக்க வேண்டுமானாலும், மண்ணை நோக்காமல் விண்ணை நோக்க விரும்பினாலும் இயேசுவின் திருக்கரத்தை தேட வேண்டியது. உன் ஜெப தபங்களினாலும் நற்கிரியைகளினாலும் ஆத்துமாவின் கோணலை திருத்தி கூனை நிமிர்த்தி கொள்ளலாம் என்று எண்ணினால் அதை போல் பைத்தியம் வேறென்றுமில்லை. அது நிமிரவே மாட்டாது. இயேசுவின் கையால் அது கூடுமே அன்றி உன் கையால் கூடாது. கடைசியாக ஆத்துமாவே, நீ குஷ்டரோகி, நீ காய்ச்சல்காரன், நீ குருடன், நீ இப்படிப்பட்ட நீ உன் இருதய கோணை எப்படி திருத்துவாய்? நீயே சொல்லு. விசுவாசத்தோடு பரவசமாவோமா? வானமே கேள், பூமியே செவிகொடு. பாவி பேசுகிறான். குஷ்டரோகம், காய்ச்சல், குருட்டுக்கண், கூன் என்னும் 4 நோயோடு பிறந்தேன். இந்த நோய்கள் என்னை பிடித்து பல வருடங்கள் ஆகின்றன. பண்ணாத தப்பெல்லாம் பண்ணினேன், குடியாத மருந்தெல்லாம் குடித்தேன், பலிக்கவில்லை. கடைசியாக தெய்வீக வைத்தியனாகிய இயேசுவின் பாதசாலையில் வந்து சேர்ந்தேன். அவர் என்னை தமது கிருபா கரத்தால் தொட்டார். அந்நிமிடம் முதல் 4 நோயும் தீர்ந்து இதோ நிற்கிறேன். ஆகையால் வானமே மகிழ்ச்சிக்குள், பூமியே கம்பீரமாய் முழங்கு. குஷ்டரோகம் தீர்த்த இயேசுவே நமஸ்காரம். குணமளித்த இரட்சகா நமஸ்காரம். கண் கொடுத்த ஐயனே நமஸ்காரம். கூன் நிமிர்த்த அப்பனே நமஸ்காரம். ஜெபிப்போமா? நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜபங்களை கிருபையாய் கேட்டருளும். அடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் முது பரிசுத்த சபையில் எப்போதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமேன், ஆமேன். துதிப்போமா? பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை துதியுடன் பாடிக்கொண்டாடுங்கள். நமது தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா.